الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد سيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذي أطمع أن يغفر لي خطيئتي يوم الدين. وقال تعالى أيضا وإنك لعلى خلق عظيم. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு சமாவாதி வல் அர்த், அவனுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, புனித இஸ்லாம் மார்க்கம் மனிதர்களுடைய முழு வாழ்வியல் பகுதிகளையும், மனிதர்களுடைய முழு வாழ்வியல் கட்டங்களையும் வெறுமனே இபாதாத்தினுடைய வணக்க வழிபாடுகளுடைய பகுதிகளோடு மாத்திரம் இஸ்லாம் மார்க்கம் நம்மவர்களுக்கு தொடர்புபடுத்தவில்லை. தொழுகை, நோன்பு, ஜகா, ஹஜ், உம்ரா, சதகாக்கள், குர்ஆன் திலாவத்துகள் என்று வணக்கங்கள் அமால்களோடு மாத்திரம் இஸ்லாம் மார்க்கம் மனிதர்களுடைய வாழ்வியல் பகுதிகளை இணைக்கவில்லை. அதேபோல் முஆமலா எனும் கொடுக்கல் வாங்கல்கள் என்ற பகுதிகளோடு மாத்திரம் தொடர்புபடுத்தவில்லை. மேலும் முஆஷரா எனும் குடும்ப வாழ்வு, மனைவி, குழந்தைகள், உறவுகள், திருமண வாழ்வு என்ற பகுதியோடு மாத்திரம் இஸ்லாம் இணைத்து வைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, இவைகள் அனைத்தையும் கடந்து, இவைகள் அனைத்தையும் தாண்டி நம்மவர்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் ஒவ்வொரு மனிதனிடமும் காணப்படக்கூடிய நல்ல பண்புகள், பழக்க வழக்கங்கள், இஸ்லாமிய அழகிய வழிமுறைகள், பண்பாடுகள், இஸ்லாமிய நற்குணமான விடயங்கள், மனிதனுடைய மனித நேயம் தொடர்பான காரியங்கள், இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கியிருக்கக்கூடிய அஹ்லாக் எனும் நற்குணம் சார்ந்த பகுதியோடும் மனிதர்களுடைய வாழ்வியல் பகுதியை இஸ்லாம் தொடர்பு படுத்திருக்கிறது என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் இந்த விடயத்தில் தெளிவான ஒரு தெளிவை நம்முடைய கல்வியில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் மார்க்கம் என்பது வணக்க வழிபாடுகள், இபாதாத்துகள், முஆமலா, முஆஷரா எனும் பகுதியோடு மாத்திரம் இஸ்லாம் இணைத்து வைக்கவில்லை. மாற்றமாக
அஹ்லாக் எனும் மிக பெரும் ஆழமான பரந்து விரிந்த பகுதியோடும் இஸ்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை தொடர்படுத்தி வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. ஒரு மனிதன் இருக்கிறான், ஐவேளை தொழக்கூடியவன், நோன்பியுடைய அமலை நிறைவேற்றக்கூடியவன், நஃபிலான வணக்கங்களில் தன்னை திளைத்து ஈடுபடுத்தக்கூடியவன், ஜகாத்தினுடைய அமலை துல்லியமாக அக்யூரேட்டாக நிறைவேற்றக்கூடியவன், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிருக்கிறான், சதகாக்களை நிறைவேற்றுகிறான், பல குர்ஆன்களை ஹத்ம் செய்திருக்கிறான். ஹுகூக்குல்லாஹி தஆலா, ஒரு மனிதன் படைத்த அல்லாஹ் தஆலாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் கடப்பாடுகளுடைய விடயத்தில் நம்மில் அதிகமானவர்கள் 100% சரியாக காணப்படுகிறோம். நாங்கள் ஐவேளை தொழுகிறோம், நோன்பு நோட்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம். கண்ணியமானவர்களே, நாம் இபாதாத்துடைய பகுதியுடைய விடயத்தில், அமல்களுடைய விடயத்தில் நம்மில் அதிகமானவர்கள் சுப்ஹானல்லாஹ் சரியாக துல்லியமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு பாரமான ஒரு பகுதி இருக்குது, இன்னும் ஒரு வெயிட்டான ஒரு பகுதி இருக்குது, இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பகுதி இருக்குது. நம்மில் அதிகமானவர்கள் அதனை புரிவது கிடையாது. ஹுகூக்குல் இபாத். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு ஹியூமன் பீயிங் இன்னும் ஒரு ஹியூமன் பீயினுக்கு செலுத்த வேண்டிய ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் அடுத்த மனிதனோடு எவ்வாறு நடந்து கொள்கிறான், ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்னது என்ற விடயத்தை இஸ்லாம் ஹுகூக்குல்லாஹ் தஆலா என்ற பகுதியை விட கண்ணியமானவர்களே பாரமான சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு பகுதியாக மனிதர்களுடைய வாழ்வில் அன்றாடம் இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதனை நாம் தவறுதலாகவும் புரிந்துவிடக் கூடாது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், கியாமத்துடைய நாள் கண்ணியமானவர்களே, மனிதர்களுடைய அத்துணை விதமான செயல்பாடுகளும் அமால்களும் வணக்கங்களும் நிறுக்கப்படும். படைத்த ரப்பினுடைய மீசானில் சன்னிதானத்தில் நிறுக்கப்படும். அவனுடைய தொழுகை நிறுக்கப்படும், அவனுடைய நோன்பு நிறுக்கப்படும், அவனுடைய குர்ஆன் திலாவத்துகள் நிறுக்கப்படும், அவன் செய்த ஹஜ்ஜுகள் நிறுக்கப்படும், அவன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் செய்த உம்ராவுடைய வணக்கங்கள் நிறுக்கப்படும். கண்ணியமானவர்களே, நெருக்கப்படுறது என்றது நம்முடைய பொருட்களை நாம் இன்று உலகத்தினுடைய பார்வையில் நிற்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த டிஜிட்டல் தராஷியை போன்று அல்ல. சுப்ஹானல்லாஹ், மீசான் என்பது படைத்த ரப்பினால் மனிதனுடைய ஒவ்வொரு செயற்பாட்டையும் அணுவணுவாக மெஷர் பண்ணக்கூடிய ஆச்சரியமான பேலன்ஸை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, இத்தருணத்தில் தான் மனிதன் ஹுகூக்குல் இபாதினுடைய பொறுமதியை வழங்கிக் கொள்வான். அன்பு நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கல் ஃபில் மீசான் மின் ஹுஸ்னில் ஹுல்கி. அத்தருணத்தில் அவனுடைய அத்துணை விதமான நற்கருமங்களும் வணக்கங்களும் நிறுக்கப்படக்கூடிய தருணத்தில் கண்ணியமானவர்களே, அவனுடைய ஹுகூக்குல் இபாதோடு தொடர்பான நல்ல பண்புகளையும் பண்பாடுகளையும் உலகத்தில் அவன் அடுத்த மனிதனோடு நடந்து கொண்ட விதங்களையும் அத்தருணத்தில் போட்டு நிறுக்கப்படும். கண்ணியமானவர்களே, அவன் அடுத்த மனிதனை பார்த்து சிரித்த சிரிப்பும் நிறுக்கப்படும். அடுத்த மனிதனோடு இவன் நடந்து கொண்ட அழகான அணுகுமுறைகள் நிறுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தருணத்தில் அவன் செய்த அத்துணை விதமான வணக்க வழிபாடுகளை விடவும் அவனுடைய இந்த ஹுகூக்குல் இபாதுடைய பகுதி, அவனுடைய நற்குணம் சார்ந்த விடயங்கள், அவனுடைய அழகிய பண்பாடுகள், அந்த தருணத்திலேயே அவனுடைய மீசான் என்ற தராசை கணத்தால் தாழ்த்திவிடும். இந்த தருணத்தில் தான் ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்வானாம், ஹுகூக்குல்லாஹ் தஆலா என்ற பகுதியை விட ஹுகூக்குல் இபாத் என்ற பகுதி இவ்வளவு கனமாக இருக்கிறது அல்லவா. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் நம்மவர்களுக்கு இந்த பகுதியை முன்வைத்திருக்கிறது. உண்மையிலேயே நானும் பல மிம்பர் மேடைகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, எங்களுடைய தாய் தந்தையர்கள் நம்மவர்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்கள், அவர்
தந்தையர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அழகிய பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், பழைய மக்களிடம் காணப்பட்ட ஆச்சரியமான நல்ல பழக்க வழக்கங்கள். கண்ணியமார்களே, இன்று வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் அவற்றை இழந்து கொண்டிருக்குது. இன்றைய நியூ ஜெனரேஷன், ஆல்பா ஜெனரேஷன், ஜென்சி ஜெனரேஷன், இன்று மூத்த மக்கள் கூட இந்த அழகிய பண்பாடுகளை, அன்பு நபியவர்கள் முன்வைத்த நட்பண்பு சார்ந்த விடயங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமார்களே, எனக்கு முன்னால் ஒருத்தர் நடந்து போறாரு, அதே மாதிரி நானும் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அல்லது நான் வெஹிக்கல்ல போறேன், அவரும் வெஹிக்கல்ல வாராரு. என்னுடைய முகத்தை அவர் பார்க்கிறார், நானும் அவருடைய முகத்தை பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ், ஹுகூக்குல் இபாதோடு தொடர்பான இந்த ஆச்சரியமான விடயத்தை நாம் அவதானிக்க வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏ மனிதா, அத்தருணத்தில் உன்னுடைய 2 உதடுகளையும் அசைத்து அவனுடைய முகத்தை பார்த்து சிரிப்பதற்கதல்லவா தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. இஸ்லாம் சதகாவாக எங்களுக்கு முன்வைத்திருக்கிறேன். என்னுடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எனக்கு கொடுக்கிறது கஷ்டம்தான். கண்ணியமார்களே, என்னுடைய உதடுகளை அசைத்து அடுத்த மனிதனுடைய முகத்தை பார்த்து சிரிப்பது கஷ்டம் கிடையாது. சிரிப்பு என்பது வெடிச்சிருப்பு அல்ல. இஸ்லாம் கூறுகிறது, குர்ஆன் கூறுகிறது, ஹதீஸ் கூறுகிறது, ஸ்மைலிங், அந்த மனிதனை பார்த்து புன்முறுவலை நீ செலுத்து. சுப்ஹானல்லாஹ், அவன் என்னைய பார்த்து சிரிக்கிறானப்பா. கண்ணியமார்களே, மஸ்ஜிதுக்குள்ள வரும் பொழுதும் நாங்க அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறோம் இல்ல. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஹசரத், சிரித்தால் பணம் கொடுக்க வேண்டுமோ என்று நினைக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது. சிரித்தால் பணம் கொடுக்க வேண்டுமோ என்ற காலமாக மாறிவிட்டது. அவ்வளவு கண்ணியமார்களே, நாம் அடுத்த மனிதனை பார்த்து சிரிப்பதற்கு கூட தயங்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனை தற்பொழுது தான் சந்தித்தேன், இந்த வழியாக சந்தித்தேன். ஜஸ்ட் 3 நிமிடங்கள் கூட கடக்கவில்லை, அடுத்த பாதையில் சந்தித்து விட்டேன். இந்த டோர்ல சந்தித்து அடுத்த டோர்ல சந்திச்சுட்டேன், இந்த கேட்ல சந்திச்சு அடுத்த கேட்ல சந்திச்சுட்டேன். இஸ்லாம் கூறுகிறது, நீ மனப்பூர்வமாக அவனுக்கு உடைய கல்பால சலாத்தை முன்வை. கடிமார்களே, நான் பாதையை நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். முன்னால் ஒரு கல் இருக்குது, முன்னால் ஒரு புல் இருக்குது, முன்னால் ஒரு மரம் விழுந்திருக்குது, முன்னால் ஒரு முள் இருக்குது. அடுத்த மனிதன் இந்த இடத்தினால் நடந்து செல்வது அவனுக்கு டிஸ்டர்ப்டாக நிச்சயமாக இருக்கும். என்னுடைய கரங்களினால் அதை எடுத்து நான் அகற்றும் பொழுது அன்பு நபியவர்கள் கூறினார்கள், ஏ மனிதா, இந்த சதகாவுடைய பொறுமதியை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்துல பழைய மக்கள்கிட்ட சில பண்புகள் இருந்துச்சு கண்ணியமார்கள், இன்றைக்கு அதுக்கு இல்ல. நாங்க தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டிய கிணத்துக்கு தான் போவோம், வாளிகளை சுமந்து கொண்டு போவோம். இது ரசூலுல்லாஹ் அவர்கள் இவ்வளவு ஆழமாக இஸ்லாம் நம்மவர்களுக்கு இதனை முன்வைத்திருக்குது. ஏ மனிதா, நீ தண்ணியை இறைப்பதற்காக வேண்டி கிணத்துக்கு பக்கத்தில் உன்னுடைய வாளியை எடுத்துக்கொண்டு, உன்னுடைய பக்கெட்டை எடுத்துக்கொண்டு சென்று உன்னுடைய வாளியை அந்த கிணற்றுக்குள்ளால் போட்டு தண்ணீரை எடுக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு வாளி இருக்குது, அந்த வாளியில் உனக்காக வேண்டி எடுத்த தண்ணியை நீ ஊத்துகிறாய். இஃப்ராதுக மின் தல்பிக, இது சதகா என்பதாக நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். கனிமர்களே, ஹுகூக்குல் இபாத், ஹுகூக்குல் இபாத், நம்மில் அதிகமானவர்கள் இந்த பகுதியை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் தொழுகிறோம், யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே இபாதத்துடைய பகுதி அல்ல, இஸ்லாத்தினுடைய ஒரு அங்கம் தான் வணக்க வழிபாடுகள். அதையும் தாண்டி அஹ்லாக் என்பது, ஹுகூக்குல் இபாத் என்பது மிகவும் ஆழமான பகுதியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை முஸ்லிம்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இது நாங்கள் விளங்குறோம் இல்ல. கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே நெற்றிகள் கருத்து போயிருக்கிறது, தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. சமூகத்துடைய பார்வையில் கௌரவமாக இருக்கிறாரு, அவர் ரெஸ்பெக்டாக இருக்கிறாரு. என்னிடம் வாகனம் இருக்குது, என்னிடம் அழகான வீடு வாசல் இருக்குது, என்னிடம் பட்ட படிப்பு இருக்குது. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுக்குள்ளால் நுழையும் பொழுது கூட இன்னும் ஒரு சகோதரன் வரும் பொழுது அவனுடைய முகத்தை பார்க்காமல் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அவனை நாம் இழிவுபடுத்துகிறோம், அவனை நாம் அகௌரவப்படுத்துகிறோம், அவனை கல்வியால் நாம் மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் இல்லை. இது இஸ்லாம் நம்மவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம்.
நாம் ரமதானுடைய மாதங்கள் கடந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை கடந்து இஸ்லாமிய 12 மாதங்களில் முதல் மாதத்தில் இருக்கிறோம். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். கனிமார்களே, இந்த விடயத்துல உண்மையிலேயே நான் 2 விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கனிமார்களே, நாங்க இருக்கக்கூடிய மாதம் இந்த ஷஹ்ருல்லாஹ் முஹர்ரமுடைய மாதம். 2 விதமான அழகிய சுன்னாக்கள் இருக்குது. கண்ணியமார்களே, ஹுகூக்குல் இபாதோடு தொடர்பான அழகிய சுன்னாக்கள். அன்பு நபியவர்களும் சஹாபாக்களும் இவ்வுலகத்தில் அந்த 2 சுன்னாக்களை விட்டதே கிடையாது. அப்படியான 2 விடயங்கள் இன்றைக்கு எங்க சமூகத்தில் விடுபட்டு போச்சு. மிம்பர் மேடைகள் அது பேசப்படுகிறது, ஆனா ஒரு காலம் அது ஞாபகப்படுத்தப்பட்டது. இன்று உண்மையில் அது பேசப்படுவது கிடையாது. கண்ணியமார்களே, ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு செலுத்த வேண்டிய பண்புகளில், பண்பாடுகளில், பழக்க வழக்கங்களில் ஆக 2 விதமான அழகிய வழிமுறைகள் என்று நம் சமூகத்தில் எடுபட்டு போய்விட்டது. தன்னுடைய இந்த தொனிப்பொருளோடு இணைத்து நான் பேச விரும்புகிறேன். கண்ணியமார்களே, நாங்க எப்படி அதை நாங்க பார்க்கிறோம் என்றா, இன்றைக்கு நாங்க பிஸி ஆகிட்டோம். ஹுகூக்குல் இபாதுடைய பகுதி இவ்வளவு பலவீனமாகுவதற்குரிய அடிப்படையான காரணம் we are busy. என்னுடைய கம்பெனி, என்னுடைய ஃபேக்டரி, என்னுடைய ஷாப், என்னுடைய வர்க்கர்ஸ், என்னுடைய ஜாப், ஹஸ்ரத், என்னுடைய போன் மொபைல கூட எனக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு டைம் இல்ல. ஹுகூக்குல் இபாதுடைய பகுதி எங்க போயிருக்கிறது கண்ணியமார்களே? 2 விதமான அழகிய பண்புகள் கண்ணியமார்களே, 2 விதமான அழகிய பண்புகள். ஒரு மனிதன் ஒரு ஊரில், ஒரு பிரதேசத்தில் அவன் நோயாளியாக மாறிவிட்டால் அந்த மனிதனுடைய நோயை விசாரிப்பதை இஸ்லாம் மிக பெரும் ஒரு வழிமுறையாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்குது. அதனுடைய சிறப்பம்சங்கள், மகத்துவங்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டான், ஜனாசாவாக இருக்குது, அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வது அதனுடைய மகத்துவங்கள். கண்ணியமார்களே, இந்த 2 விடயம் இருக்கு இல்லையா, எங்க கல்வில நாங்க கை வச்சு பார்ப்போம். இந்த 2 சுன்னாக்களும் இன்றைக்கு எங்க சமூகத்துல படிப்படியாக எடுக்கப்பட்டது. பழைய மக்களிடம் இந்த அழகிய வழிமுறைகள் இருந்தது. எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு நோயாளியை விசாரிப்பதும் ஜனாசாவில் கலந்து கொள்வதும் அவர்களுடைய அழகிய பாரம்பரியமாக காணப்பட்டது. இன்றைக்கு அது எங்கள்கிட்ட இல்லை. காரணம், நாங்க பிஸியாக மாறிட்டோம். கனிமார்களே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, சஹீஹ் முஸ்லிமுடைய நரேஷன் இது. 6 விடயங்கள் இருக்குது. ஒரு மனிதனுடைய, முஸ்லிமுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல இந்த 6 விடயங்களை அன்றாடம் அவன் கடைபிடிக்காவிட்டால் நிச்சயமாக, சத்தியமாக அவன் ஒரு பூர்த்தியான முஸ்லிமாக அவன் கருதப்பட மாட்டான். ரசூலுல்லாஹ் அந்த 6 விடயங்கள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் உனக்கு முன்னால் கடந்து செல்லும் பொழுது இதா லகீதஹு, அவனுக்கு நீ மனப்பூர்வமாக சலாத்தை முன்வை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த சலாத்தை கேட்ட அடுத்த கணம் அவனும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று பதில் கூற வேண்டும். உண்மையிலேயே எங்களுக்கு இதை பத்தி நாங்க யோசிக்கிற கூட இல்லை. இன்றைக்கு மொபைல் ஜெனரேஷன், நாங்க தலைகள் குனிந்து குனிந்து மனிதனுடைய முகத்தை பார்த்து சலாம் கூறுவதற்கு ஒரு சிந்தனை கிடையாது. சலாம் என்பது மிகப்பெரிய அமல். ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் ஆக உயர்வான கடமை இது. 2வது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன்னுடைய வீட்டில் ஒரு மனிதன் வந்து கதவை தட்டுகிறான், வஇதா தஆக், ஒரு இன்விடேஷனை முன்னால தாராரு. என்னோட வீட்டுல கல்யாணம் இருக்குது, விருந்தோம்பல் இருக்குது. கனிமர்களே, 8 அல்லது 9 விதமான ஆகுமான விருந்தோம்பல் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்குது. எனக்கு தந்த அந்த இன்விடேஷனை நான் கபூல் செஞ்சு அந்த மனிதனுடைய வீட்டுக்கு விருந்தோம்பலுக்கு செல்வதை இஸ்லாம் வாஜிபாக்கி இருக்குது. தந்தது ஒரு ஏழை மனிதன், தந்தது ஒரு பாமர மனிதன், தந்தது ஊரில் கணக்கிடப்படாத ஒரு மனிதனாக இருந்தால் நான் செல்ல மாட்டேன் என்ற சிந்தனை அவர்களுக்கு வரக்கூடாது. பணக்கார மனிதனாக இருந்தாலும், உயர்ந்த மனிதனாக இருந்தாலும், படித்த மனிதனாக இருந்தாலும், ஒரு மனிதன் என்னை ஒரு விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்தோம்பலுக்கு ஹராமுடைய கலப்பு இல்லாவிட்டால் செல்வதை இஸ்லாம் கட்டாயப்படுத்துகிறது. 3வது சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒன்றும் சமூகம் தந்து எனக்கு ஒரு அட்வைஸ் வேணும் உங்கள்கிட்ட, என்னுடைய மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறேன், ஒரு வீடு கட்ட போறேன், ஒரு வெஹிக்கிள் வாங்க போறேன், அம்மனிதனுக்கு பொருத்தமான அட்வைசஸ்களை கொடுக்கிறத இஸ்லாம் எங்களுக்கு கட்டாயப்படுத்துது. கனிமார்களே,
நான்காவதாக நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுடைய உடம்பில் இயற்கையாக தோன்றக்கூடியது, ஒரு மனிதன் தும்முகிறான், அவனுடைய உடம்பிலிருந்து தும்மல் என்ற அந்த பகுதி வெளியாகிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இந்த தும்மலை கூட விட்டு வைக்கவில்லை. அத்தருணத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று பதில் கூறுகிறான். பக்கத்தில் இருக்கக்கூடியவன் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டுவிட்டால் அவன் பதில் கூட வேண்டும். யர்ஹமுக்குல்லாஹ், மறுபடியும் இந்த வார்த்தை கேட்ட பொழுது அவன் பதில் கூட வேண்டும். யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் லஹு பாலக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஐந்தாவது விடயம், ஒரு மனிதன் நோயுற்றால் அவனை நோய் விசாரிப்பது. ஆறாவது விடயம் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாசாவில் பங்கு கொள்வது. இந்த 6 கடமைகளை இஸ்லாம் முன்வைத்திருக்குது. பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்பு நபி அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் 7 விடயங்களை தடுத்தார்கள், 7 விடயங்களை நம்மவர்களுக்கு கட்டாயப்படுத்தினார்கள். 7 விடயங்களில் கட்டாயப்படுத்தின விடயங்களில் முதல் 2 விடயங்கள், ஒரு மனிதன் நோயாளியாக மாறிவிட்டால் அவனை நோய் விசாரிப்பதும், அதே தருணத்தில் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாசாவில் பங்கு கொள்வதையும் அன்பு நபி அவர்கள் நம்மவர்களுக்கு கட்டளையாக முன்வைத்திருக்கிறாங்க. இந்த 2 அமலும் ஆக முக்கியம் கண்ணியமானவர்களே. ஒரு மனிதன் நோயாளியாக மாறி இருக்கிறார். கியாமத்துடைய நாளையில் படைத்த அல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து கேட்பானான், ஏ மனிதா, நீ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்கவில்லை. அம்மனிதன் படைத்த அல்லாஹ்வை பார்த்து கேட்பான், இறைவா, நான் உன்னை எவ்வாறு நோய் விசாரிப்பது? வஅன்த ரப்புல் ஆலமீன், ஏ மனிதா, நான் உன்னை நோய் விசாரிக்க சொல்வது என்னை கிடையாது, உன்னுடைய பக்கத்து வீட்டாளன், உன்னுடைய நண்பன், உன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், உன்னுடைய அடுத்த வீட்டாளன், உன்னுடைய குடும்பஸ்தர்கள், தாய் தந்தர்கள் நோயுற்ற பொழுது அவர்களை நீ விசாரிக்கவில்லை. ஹுகூகுல் இபாதுடைய பகுதியில் ஆக பெஸ்டான அமல் கண்ணியமானவர்களே, நோயுற்ற மனிதனை நோய் விசாரிப்பது. சுப்ஹானல்லாஹ். நோயை கொடுக்கிறவனும் அல்லாஹ், நோயை எடுக்கிறவனும் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, நோயை கொடுப்பவனும் அல்லாஹ், நோயை எடுப்பவனும் அல்லாஹ். இந்த காலம் நோயுடைய காலமாக மாறி இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலும் நோயாளிகள். கண்ணியமானவர்களே, எத்தனை விதமான நோயாளிகள் இருக்கிறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தருணத்தில் கண்ணியமானவர்களே, நோயை கொடுப்போனும் அல்லாஹ், நோயை எடுப்போனும் அல்லாஹ். அல்லாஹ் எந்த மனிதனுக்கு நோயை கொடுத்திருக்கிறானோ நாம் இந்த விடயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அன்பு நபியினுடைய அழகான ஒரு பஷாரத் இருக்குது. யார் உலகத்தில் வாழும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்து விட்டால், மயுசீபுல் முஃமின் மின் வஸபின் வலா நஸபின் வலா ஹம்மின், அந்த நோயில இருந்து அவன் சுகமாகும் வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான். மகளே, கியாமத்துடைய நாளையில் சில மனிதர்களுக்கு சில அந்தஸ்துகளை அடைந்து கொள்ள முடியாதாம். சுப்ஹானல்லாஹ். அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்வது கஷ்டமாக இருக்குமாம். அல்லாஹ் தஆலா அந்த அந்தஸ்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்க விரும்பினால் அல்லாஹ் சில நோய்களை உலகத்தில் அந்த மனிதனுக்கு கொடுப்பானாம். அல்லாஹ் அக்பர். பொறுமையாக இருக்கும் பொழுது அந்த கௌரவம் அவனுக்கு கியாமத்துடைய நாளையில கிடைக்கும். இதனால நாங்க நோயை கேட்கிறது இல்ல, நோயை கேட்பதல்ல. அன்பு நபி அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விடு என்பதாக நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறாங்க. ஆனால் கண்ணியமானவர்களே, யார் நோயாளியாக இருந்தாலும் ஹுகூகுல் இபாதுடைய பகுதியில் ஆக முக்கியமான அமல் இது. எங்களுடைய தாய் தந்தையர்கள் இதை செய்திருக்கிறார்கள். இன்று நாம் இதை விட்டுவிட்டோம். அந்த நோயாளியிடம் சென்று, என்னுடைய நண்பனாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், ஊரில் ஒரு மனிதனாக இருக்கலாம், என்னுடைய எதிரியாக இருக்கலாம், அந்த மனிதனுடைய நோயை விசாரிப்பதை இஸ்லாம் மிகப்பெரிய இபாதத்தாக முன்வைத்திருக்கிறது. மிக பெரும் வணக்கம் கண்ணியமானவர்களே. ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் போய் நோய் விசாரிக்கிறது. ஒரு மனிதன், ஒரு ஹியூமன் பீயிங் இன்னும் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய ரைட்ஸ் இது. அவன் நோயுற்றால் அவனுடைய நோயை விசாரிப்பது, நோயுற்ற மனிதன் ஒரு மாற்று மத சகோதரனாக இருந்தாலும் சரி, அவன் இருக்கிற ஒரு பௌத்த மனிதன் நோயாளியாக இருக்கிறார், கிறிஸ்துவ மனிதன், இந்து மனிதன். அன்பு நபி அவர்கள் ஒரு யூத சிறுவன் நோயுற்ற பொழுது கதவை தட்டினார்கள். போய் நோய் விசாரிச்சாங்க. என்னப்பா, உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதா? இறுதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
உனக்கு இஸ்லாத்துக்கு வரையிலுமே அஸ்லிம் என்று சொன்ன பொழுது அந்த சிறுவன் தன்னுடைய யூத தந்தையுடைய முகத்தை பார்க்கிறான். யூத தந்தை பதில் கூறுகிறார், அத்தி அபுல் காசிம், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய சொல்லை நீ ஏற்று இஸ்லாத்துக்குள்ளால் வா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று இஸ்லாத்துக்குள்ளால் நுழைந்த பிற்பாடு நபி அவர்கள் வெளியே வராங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு நோய் விசாரிக்க தெரியா. வீடுகளுக்கு சென்றால் ஒரு நோயாளியோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கம் தெரியாது. நபியவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நாரி, இத்தருணத்தில் அவனை நான் நோய் விசாரிக்க சென்றேன். என்னுடைய அந்த தயவின் காரணமாக அல்லாஹ் அந்த மனிதனை, அந்த சிறுவனை நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். கனிமர்களே, ஒரு பௌத்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதர்கள் பக்கத்துல போய் நோய் விசாரிக்கிறத இஸ்லாம் எங்களுக்கு யாகமாக்கி இருக்குது. அந்த நோய் ஒரு கடுமையான நோயாக இருக்கணும் என்ற கண்டிஷன் கிடையாது. அவர் ஹை டிசீஸ்ல இருக்கிறாரு, மோசமான நோயில் இருக்கிறாரு. தலைவலி ஏற்பட்டு வீட்டுக்குள்ளால் இருந்தாலும் அண்மையில ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய மனிதன் என்ற சமூகத்திற்கு மஸ்ஜிதுக்கு சமூகம் தரவில்லை. எங்கப்பா அவரு தலைவலியாக வீட்டில் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு முள்ளு குத்து இருக்குது. கடுமையான நோயில் அவர் பாதிக்கப்படணும்னு தெரியாது, அப்படி அவசியம் கிடையாது. சிறிய நோயாக இருந்தாலும் அது மேல் பயங்கரமான நோயாக இருந்தாலும் அந்த மனிதனை நோய் விசாரிப்பதை இஸ்லாம் சுன்னத்தாக்கி இருக்குது. ஸைத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், என்னுடைய 2 கண்கள்லையும் ஒரு நோய் ஏற்பட்டிருந்துச்சு. கண் நோய். அத்தருணத்தில் கண் நோய் என்பது ஒரு சாதாரண நோய். பிவஜிஇன் கான ஃபீ ஐனி, ரசூலுல்லாஹ் அவர்கள் வீட்டினுடைய கதவை தட்டி சலாம் சொல்லி, ஸைத் இப்னு அர்கமே எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா என்று என்னுடைய சிறிய நோயை விசாரித்தார்கள். மகளே, இஸ்லாம் இந்த ஹுகூக்குல் இபாதுடைய பகுதியில் மிக பெரும் அமலாகங்களுக்கு முன் வச்சிருக்குது. சுப்ஹானல்லாஹ், நான் அந்த நோயாளியை நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி, கண்ணியமார்களே, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, அவர் ஊர்ல இல்ல, அவர் வேறொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரு. கண்ணியமார்களே, நான் அவர் நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதனுடைய வெகுமதியை அதிகமானவர்கள் புரிவது கிடையாது. லம் யஸல் ஃபீ குர்ஃபத்தில் ஜன்னதி ஹத்தா யர்ஜி, அவன் அந்த நோயாளியை பார்ப்பதற்கு செல்வதற்கு ஆரம்பித்த அந்த நிமிடம் முதல் ரிட்டன் அவனை பார்த்துவிட்டு திரும்பும் வரைக்கும் சுவனத்தினுடைய பூஞ்சோலையில் அவன் இருப்பான். அந்த மனிதன் அந்த நோயாளியை விசாரிப்பதற்கு செல்ல ஆரம்பிக்கும் பொழுது மலக்குமார்கள் அறிவிப்பு செய்வார்களாம், நாதா முனாதி அன் தபவ்வஅத மினல் ஜன்னதி மன்சிலா, ஏ மனிதா, நீ சுவனத்தில் ஒரு இடத்தை தகுதியாக்கி கொண்டு விட்டாய். நோய் விசாரிக்கிறதுக்குரிய வெகுமதி இது. அடிமகளே, நோய் விசாரிக்கிறதுக்கு காய்ச்சலோ தடுமலோ தலைவலியோ பயங்கரமான நோய்களையோ அந்த மனிதனுக்கு பக்கத்தில் போய் நோய் விசாரிக்கும் இந்த இபாதத்தை இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கனிமர்களே, உண்மையிலேயே நாங்க நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது. ஒரு நோயாளியோட எப்படி போய் நடந்து கொள்ளணும், அதனுடைய ஒழுக்கங்கள் இருக்குது. கனிமர்களே, இன்னைக்கு எங்களுக்கு தெரியாது. ஆனா வீட்டுக்குள்ள தாய் சுகமீனமாக இருப்பா, மகனுக்கு பக்கத்துல போய் மகன் எப்படி உம்மா சுகமா இருக்கிறீங்களான்னு கேட்க டைம் இல்ல. உம்மாவோட அன்று ஜனாசா, கண்ணியமார்களே, தாயுடைய ஜனாசாவுக்கு மாத்திரம் மகன் சமூகம் தந்திருக்கிறாரே. தாயுடைய நோயுடைய சந்தர்ப்பத்தில் எந்த விதமான பங்கும் எடுக்கவில்லை. இந்த மரணத்தினுடைய பங்கேற்பில் எந்த பிரயோஜனம் கிடையாது. கண்ணியமார்களே, பக்கத்து வீட்டில் நோயாளிகளாக இருக்கிறார்கள், அவர்களுடைய வீட்டுக்கு கதவை தட்டி உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா, உங்களுடைய உடம்பு என்ன ப்ராப்ளம் இருக்குது என்று கேட்க எங்களுக்கு தயக்கமாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ், நோய் விசாரிப்பு என்பது இபாதத். கண்ணியமார்களே, அது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை நாம் மறந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது. உண்மையிலேயே ஒரு மனிதன் மரணித்து விட்டான். கண்ணியமார்களே, ஜனாசா முன்னால் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் 4 கடமைகளை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்குது. அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும், கஃன் செய்ய வேண்டும், தொழிக்க வேண்டும், அடக்க வேண்டும். இந்த 4 கடமைகள் இன்று பல ஊர்களில் கிராமங்களில் தயக்கத்துடன் தான் செய்யப்படுகிறது. காரணம் என்னண்டா, இந்த இபாதத்தை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆக்கள் இல்லை.
எந்த மனிதன் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகிறானோ, மன் கஸ்ஸல மையத்தன் ஃபகதம அலை, குளிப்பாட்டி அந்த ஜனாசாவில் தென்பட்ட குறைகளை மறைக்கிறானோ 40 விடுத்தங்கள் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கிறான். ஜனாசா குளிப்பாட்டத்துடைய நன்மை. ஒரு மனிதன் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கஃன் செய்கிறானோ, கியாமத்துடைய நாளையில் சுந்துஸ் என்ற போர்வை அல்லாஹ் அவனுக்கு அணிவிப்பான். ஹுகூகுல் இபாத். ஒரு மனிதன் ஜனாசாவினுடைய கபரை தோன்றான். 5 பேர் சேர்ந்து தோன்றாங்க. சில ஊர்கள்ல வந்து இல்ல தோன்றதுக்கு, அந்த அமல செய்யறதுக்கு இல்ல. எந்த மனிதன் ஜனாசாவுடைய அந்த கபரை தயார் செய்கிறானோ, கியாமத்துடைய நாளையில் அது 10 பேர் சேர்ந்து அந்த கபரை தோண்டினாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு வீட்டை கட்டுக் கொடுத்த நன்மை அல்லாஹ் கொடுப்பான். மகளே, ஒரு மனிதன் ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இது. அல்ஹம்துலில்லாஹ், ஊர்ல ஒரு ஜனாசா விழுந்துட்டா அதுல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஆரம்ப காலத்துல ஹுகூகுல் இபாதோடு தொடர்பான இந்த அமல செய்யறதுக்கு போவாங்க. இன்றைக்கு ஜனாசாக்களுக்கு ஆக்கள் இல்ல. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு இல்ல. பழைய மக்கள் மாத்திரம் வருவாங்க. அடுத்த சகோதரர்கள் பிஸி. சில கிராமங்கள் அல்ஹம்துலில்லாஹ் முழு கடைகளும் மூடப்படுகிறது, ஜனாசாவில் பங்கெடுக்கிறார்கள். சில பகுதிகளில் அந்த ஜனாசாவுடைய கடமையில பங்கெடுப்பது கிடையாது. கனிமகளே, அந்த ஜனாசாவுடைய தொழுகையில் பங்கெடுக்க வேண்டும். அந்த ஜனாசாவுடைய தொழுகையில் பங்கெடுத்து அடக்கப்படும் வரைக்கும் பங்கெடுப்பதில் 2 கைராத்துடைய நன்மைகளை இஸ்லாம் நம்மர்களுக்கு முன்வைத்திருக்குது. இந்த 2 அமல்கள் இருக்குத்தானே கனிமகளே. ஒரு மனிதன் நோயுற்றால் அவனை நோய் விசாரிப்பதும், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதனுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதும் இஸ்லாம் மிக பெரும் வணக்கங்களாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்குது. இந்த முஹர்ரமுடைய மாதம் கண்ணியமார்களே, நல்ல பழக்கங்களையும் பண்பாடுகளையும் நாம் ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய புது வருடத்தில் முதல் சந்திப்பை நாம் அடைந்திருக்கிறோம். நாம் ஆஷூராவுடைய நோன்பை நோட்டவர்களாக இருக்கிறோம். கண்ணியமார்களே, இந்த நாளில், இந்த தினத்தில், இம்மாதத்தில் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அன்றாட விடயங்கள், நம்முடைய பண்பாடுகள் கண்ணியமார்களே, சிறப்பான பண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு மனிதனாக, அடுத்த மனிதனுக்கு ஹர்ட் பண்றவனாக, அடுத்த மனிதனை அகௌரவப்படுத்துறவனாக, நான் தான் என்ற அந்த மமதை இல்லாமல் எனக்கு பணம் இருக்குது, எனக்கு அந்தஸ்து இருக்குது, எனக்கு கௌரவம் இருக்குது என்ற அந்த மோசமான செயல்பாடுகளை விட்டுவிட்டு ஹுகூகுல் இபாத் என்ற பகுதியில் விடயத்தில் நாம் செலுத்த வேண்டும் முக்கியத்துவம். கண்ணியமார்களே, குர்ஆன் பேசுது. கண்ணியமார்களே, நான் இறுதியாக நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த மாதத்தில் நீ ஜினா செய்யக்கூடாது என்று குர்ஆன் சொல்லல, நீ திருடக்கூடாது என்று குர்ஆன் சொல்லல, நீ இந்த பாவத்தில் ஈடுபடாது என்று குர்ஆன் சொல்லல. இந்த முஹர்ரமுடைய மாதம் குர்ஆன் தடுத்த ஆக பயங்கரமான பாவம் கண்ணியமார்களே. ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும். சுப்ஹானல்லாஹ், என்னால அடுத்த மனிதனுக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படக்கூடாது. என்னுடைய நாவால, என்னுடைய செயல்பாடுகளால, என்னுடைய பணத்தால, என்னுடைய பலத்தால, என்னுடைய நடவடிக்கைகளால, என்னுடைய அறிவால அடுத்த மனிதனுக்கு எந்த விதமான தீங்கில்லாத மனிதனாக வாழும் பட்சத்தில் தான் கனிமகளே நம்முடைய தொழுகைகளுக்கும் அமல்களுக்கும் பொறுமதி இருக்குது. இன்றைய தினம் கவலையான ஒரு துயரம் நடந்த நிகழ்வும் தான். உங்களுக்கு தெரியும், ஆஷூராவுடைய தினம் நோன்பு நோட்டிருக்கிறோம். இந்த தினத்தில் தான் ரசூலுல்லாஹுடைய 2 பேர குழந்தைகளில் ஒன்றான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடைய தலை முழுமையாக எடுக்கப்பட்டு ஒரு பிளேட்ல வைக்கப்பட்டு அரசனுக்கு முன்னால் முன்னிறுத்தப்பட்ட படுகொலை நடந்த நாளும் இந்த ஆஷூராவுடைய தினம். கனிமர்களே, நாம் இத்தினத்தினுடைய கௌரவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தினுடைய கௌரவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களையும் அடுத்த முஹர்ரமுடைய மாதத்தை சந்திக்கும் வரைக்கும் சிறந்த ஒரு மனிதனாக ஹுகூகுல் இபாதுடைய விடயத்தை நாம் கைப்பற்றி நாம் நம்முடைய கல்வியில் எடுத்த ஒரு மனிதனாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவம் செய்த கரங்களை இருக்கும் ரப்பே. யா அல்லாஹ், மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ்.
அல்ல எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்ல கல்புகள் கருத்து போயிருக்கிறது ரப்பே, அல்ல கல்புகள் கருத்து போயிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். என்னுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு கௌரவமான வாழ்க்கையை நசீபாக்கிற நாயனே, கடன் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்திரு நாயனே, நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்திரு நாயனே. யா அல்லாஹ் அவருடைய சமூகத்தில் மிகப்பெரும் கௌரவத்தை அவர்களுக்கு கொடுத்திரு யா அல்லாஹ். அதனுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ். என்னுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவருடைய அறிவில் நீ பரக்க செஞ்சிரு நாயனே, அவருடைய பொருளாதாரத்தில் பரக்க செஞ்சிரு யா அல்லாஹ். அல்லாஹ் கெட்ட மௌத்த விட்டு எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். கெட்ட மௌத்த விட்டு எங்களை பாதுகாத்துரு நாயனே, மோசமான மரணங்களை விட்டு எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். குடி போதையில் எங்களுக்கு மரணத்தை தந்திராதே யா அல்லாஹ். தொழுகை இல்லாதவனாக எங்களுக்கு மரணத்தை தந்திராதே யா அல்லாஹ். அல்லாஹ் மஸ்ஜிதில் வைத்து எங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ். குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாய் அப்பே. அல்லாஹ் மதீனாவுடைய பூமியில வச்சு எங்களுக்கு வஃபாத் தாய் அல்லாஹ். யா அல்லாஹ் அனைத்து முஸ்லிம்களுக்கும் சமூகத்தில் நல்ல கண்ணியமான கௌரவமான வாழ்க்கையை நசீபாக்கிற நாயனே, பலஸ்தீன் முஸ்லிம்களை பாதுகாக்கிற நாயனே, முஸ்லிம்கள் அழகாக வாழக்கூடிய தருணத்தை தந்திரு யா அல்லாஹ். கம்பீரமாக வாழும் சந்தர்ப்பங்களுக்கு நசீபாக்கிற நாயனே. யா அல்லாஹ் இந்த பிரதேசங்களை கபூல் செஞ்சிரு நாயனே, முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு நசீபாக்கிற யா அல்லாஹ். இந்த ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம்ல நாம் செய்யக்கூடிய அமல்களை கபூல் செஞ்சிரு நாயனே, சிறந்த மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்தை எங்களுக்கு கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். இது துஆவான் அங்கீகரித்தா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.